இந்த இறைவனின் வழி நிறைவானது. ஆண்டவரின் வாக்கு நம்பத்தக்கது. அவரிடம் அடைக்கலம் புகும் அனைவருக்கும் அவரே கேடயமாயிருக்கின்றார். ஏனெனில் ஆண்டவரை தவிர வேறு கடவுள் யார்? நம் கடவுளை தவிர நமக்கு வேறு கற்பாரை எது? வலிமையை அரைக்கச்சையாக அளித்த இறைவன் அவரே. என் வழியை பாதுகாப்பானதாய் செய்தவரும் அவரே. அவர் என் கால்களை மான்களின் கால்களைப் போல் ஆக்குகின்றார். உயர்ந்த இடத்தில் என்னை நிலைநிறுத்துகின்றார். ஆண்டவரே, பாதுகாக்கும் கேடயத்தை நீர் எனக்கு வழங்கினீர். உமது வலக்கரத்தால் என்னை தாங்கிக் கொண்டீர். உமது துணையால் என்னை பெருமைப்படுத்தினீர். திருப்பாடல்கள் 18:30-35 வரை. எல்லாம் வல்ல இறைவா, திருமுன் பணிந்து உம்மை ஆராதிக்கின்றேன். எல்லாவற்றுக்கும் மேலாக உம்மை அன்பு செய்கின்றேன். நீர் எங்களை அன்பு செய்வது போல நாங்கள் பிறரையும் அன்பு செய்து பாதையில் உம்மோடு பயணிக்க செய்தருளும். என்றும் என்னோடு இருந்து என்னை தாங்கும் இறைவா, நான் எவ்வித பாவமும் செய்யாமல் உம்மோடு இணைந்து வாழ நீரே எனக்கு அருள் புரிவீராக. என்னுடைய படிப்பு, என்னுடைய தொழில், என்னுடைய நோய் நொடிகள் அனைத்தையும் பாதத்தில் சமர்ப்பிக்கின்றேன். நீரே என்னோடு இணைந்து எனக்கு தேவையான யாவற்றையும் தந்தருள வேண்டுமென்று உம்மை கெஞ்சி வேண்டுகின்றேன். இயேசுமரி சூசையே, என் இருதயத்தையும் ஆத்துமத்தையும் உங்களுக்கு ஒப்பு கொடுக்கிறேன். ஆமேன்.